ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம மிஸ்டர் ஜாம்பி மேனோட சாப்டர் 22, 24 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துருந்துங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, சில பேர் இந்த சீரிஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, கண்டினியூ பண்ணுங்கன்னு. ஆனால் ஒரு சில பேர் எஸ்டேட் டெவலப்பர் போடுன்றீங்க. என்னதான் அடுத்த சாப்டர் ரிலீஸ் ஆகல நான் சொன்னாலும் அதையும் புரிஞ்சுக்காம கேட்குறீங்க. நான் எங்கே திறந்து போகிறது? இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஸ்டோரி எடுத்தீங்கன்னா அதனால பாப்புலர் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அது யூனிக்காக இருக்கிறது தான். அதே மாதிரி ஸ்டோரிஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டமான விஷயம். ஸோ டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் தான் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி போடு, லெவல் பேஸ்டில் போடு, இந்த கிரேட் எஸ்ஏ டெவலப்பர் மாதிரி போடுன்னா அதை மாதிரி தேட முடியாது. ஏன்னா அந்த கதை மற்றதை விட டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கிறதுனால தான் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணிங்க. அதையும் தாண்டி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் நான் எடுத்து போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வர நான் வந்து போட்டுட்டு தான் இருப்பேன். அதனால் கமெண்ட்டில் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஸ்டோரியை முழுசாக பாருங்கள், அதுக்கப்புறம் பேசுங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ள போய் இல்லை. சாப்டர் 20 ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறா, அந்த பொண்ணை கடிக்கிறா இல்லையா, அப்போ அவரோட டிஎன்ஏ வந்து ஆல்டர் ஆகுது. பாதி ஜாம்பி பாதி ஹியூமனாக மாறா. அதனால அவருக்கு ஒரு சூப்பர் பவருமே கிடைக்குது. குழந்தை, நீ யாருன்னு நினைச்சிட்டு கூட வந்து சண்டை போடுன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி செயின்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, வாடா அனியனா அவ்வளோ பெரிய ஸ்பெஷலான்னு சொல்லிட்டு இவனா போடுற சண்டை போட ஆரம்பிக்கிற. எடுத்து மிஷின் டப்பான்னு சொல்லுவோம். அவன் தான் இம்மார்டல் பாடி இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான ஜாம்பிட்டு இருந்தாங்க. அந்த புல்லட்ஸ்ல ஈஸியாக டாச் பண்ணிட்டு இருக்காப்புல. பின்னாடி இருந்த அந்த பசங்களை கதறிட்டு இருக்கானுங்க, டே என்ன ஏன்டா குறுக்குல வச்சு சுட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்றானா, அப்படியே ஒரு குட்டிக்காரன் அடிச்சு கால் எடுத்து இவன் தலைமையில டுமுக்குன்னு ஒரு அடி அடிக்கவும், பல்ட்டி அடிச்சு அந்த பக்கம் எகிறதுக்கு முன்னாடி வாயில் வந்து பாம்பை செட் பண்ணிட்டு இந்த தீபாவளியை கொண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்க விட்டுறான் அவனை. ஆனால் அந்த வெடியில இருந்துமே அவன் ஈஸியாக தப்பிச்சு வந்துடுறான். அவனுக்கு வந்து செம்ம பவர்ஃபுல்லான பாடி இருக்கு. அதுக்கப்புறம் சுட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றானா, உடனே அவன் பாடியில இருந்து இன்னொரு ஷார்ட் கன் எடுக்கிறான். அப்ப இந்த பக்கம் ஹீரோ கிட்ட ஒரு சோல்ஜர் கேட்கிற, அந்த பொண்ணு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, அவரோட ஜீனை வந்து மாடிஃபை பண்ணுற மாதிரி சொல்றான். அதாவது இவனோட ஜாம்பி வைரஸ் இருக்குல்ல, அதை கொடுத்து இவளை வந்து லைட்டா என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருக்கான். அவனோட எனக்கு இப்போ பயங்கரமான ஃபீலிங்கா இருக்கு, நான் இங்க எல்லாரும் சாவடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கேன். இந்த பக்கம் அந்த செயின்ஸ் கொல்லான்றதான் வந்துட்டு இருக்கான். அப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான கிளாஷ் போய்கிட்டு இருக்கு. செயின்ஸா பத்தின இந்த பொண்ணுகளை சம்மடி வாங்கிட்டு இருப்பான், போட்டு பரட்டி எடுத்துட்டு இருக்குது. மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் காட்டிக்கின்னு அவன் போயிட்டு அந்த பக்கம் அவன் கவுந்தச்சு விடுவான். இவங்க ரெண்டு பேரும் சண்டையை பார்த்தா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குன்னு பத்தில அவனுக்கு பயந்துறானுங்க. என்னடா அந்த பொண்ணு ஜோபி மாதிரி இருந்து பார்த்தா என்ன மாதிரி வச்சிருக்குதுன்னு அவனா பண்றான், லான்ச்சர் எடுக்கிறான். ஹாப்பி தீபாவளி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு பிகில் படத்தை பார்த்தா போல எடுத்து வீசுறான்னு பார்த்தா அந்த பக்கம் அந்த செயின்ஸ் என்ன பண்ற, கேசோலின் எடுத்து வச்சிருக்கா இல்லையா, அதை குடிச்சு இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிறான். ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, மாத்தி மாத்தி தச்சிராங்க. அந்த கலவரத்துக்கு இடையில மாட்டிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரதர் இருக்கானுங்க பாருங்க, அவனுக்கு தான் செருப்படி வாங்கிட்டு இருக்கானுங்க. அப்போ செயின்ஸ் ஒரு விஷயத்த பொண்ணா பாருங்க, என்ன ஆகுதுன்னா ஓடி வந்து அவனோட செயின்ஸா இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த பொண்ணை ரெண்டு துண்டா வெட்டி போட்டுறான். அப்போ அவ செத்துட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த உடஞ்சு போன பாடி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து விட்டுறா. என்ன நீ வந்து இம்மார்டல் பாடி வச்சிருக்கிறது ஒரு ஆள் மட்டும் தான் நினைச்சேன், எனக்கும் அப்படிதான்டான்ற மாதிரி அவ பார்த்துட்டு இருக்கு. நானி அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கவும் அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 21 ஓபன் பண்ணா இந்த பசங்களுக்கு மட்டும் இல்ல, ஜாம்பிக்குமே ஆச்சரியம் தான். அடங்கொய்யா இல்ல, நான் வந்து 100 அது ஓகே, ஆனா இந்த பொண்ணு வந்து ஜாம்பியும் கிடையாது, ஒரு மனுஷன் வந்துட்டு எப்பறம் சாவாம இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். அவனுங்களே சதறி ஓடுறானுங்க. மேல இருந்து ஹீரோ மட்டும் பார்த்துட்டு இருக்கான். என்னன்னா அவன் அந்த வைரஸ் கொடுத்தா இல்லையா, அதனால ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆயிட்டு அவளோட broken bones எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒட்டிக்கு நின்றுருக்கு. அவ கண்டிப்பா இதுக்கப்புறம் பயங்கர ஸ்ட்ராங் ஆவான்ற மாதிரி யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த வெர்மிட் இருக்கான் பாரு, அந்த நாய் செருப்பால் அடிக்கிறான், என் ஆர்டர் மீறி வந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவளை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவனை போட்டு பரட்டி எடுக்குவோம். அவனால வந்து சண்டை போடவே முடியல. தலைமையில அவனோட செயின்ஸா வச்சு அடி வாங்கிட்டு இருக்கான். ஏடா போகாதன்னு சொன்னா அம்மா பேச்சை கேட்காம வெளியே போனோம்னா கொம்பை தின்னு டிக்கி மேலே அடிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி போட்டு இவனை பரட்டி திருங்குற. என்ன பண்றான், அந்த மிஷின் கன் எடுத்து புல்லட் காலி ஆச்சுன்னு சொல்லிட்டு டக்கீல போட்டு டமால் அடிக்குவோம். ஆத்தா என்ன விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன், நான் இனிமே இங்க வரவே மாட்டேன், தயவு செஞ்சு கேட்கறேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. எல்லாரும் சைலண்ட் ஆகுறாங்க பாருங்க. இவளுமே அதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து கீழே வைக்கும். ஸ்னீக் அட்டாக், ஐயா ஏமாதியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடிச்சு அந்த பக்கம் தள்ளி விடுறா. அவளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப எனர்ஜி யூஸ் பண்ணிட்டா போல. இந்த பக்கம் ஹீரோ கத்துறா, அவன் ஒரு ஜோபின்னு சொல்லிட்டு அவன் பேச்சு கேட்கற பச்சை ஜாம்பி பேச்ச மனுஷன் கேப்பானாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எனர்ஜி போனதால இதுக்கு மேல சண்டை போட முடியல. செயின்ஸ் என்ன பண்றான், அந்த நேரத்துல வந்து இவளை முடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த பக்கம் அந்த மேட் சயின்டிஸ்ட் பாருங்க, அவன் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கானா, அவன் போயிட்டு கொல்லுன்ற மாதிரி தான் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கான். போய் ஜாம்பியை நம்பி இது பாரு, என்ன மாதிரி ஆளா இருக்கும் பாரு இது அப்படின்ற மாதிரி ஹீரோ தலைமையிலே வச்சுக்கிறானா. அப்ப அவர் இறங்கி வராரு. இதுக்கப்புறம் ஆட்ட கலகட்ட போகுது, ஏன்னா நான் என்ட்ரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவன் வந்தாலும் முடிச்சு விட்டுலாம்டா, இவெல்லாம் ஒரு ஜோபின்ற மாதிரி தான் அந்த டாக்டர் நினைக்கிறான். அவனுக்கு வந்து தெரியாது இல்ல யாருன்னு. ஆனா நம்ம வெர்மிட்டுக்கு அவனை பார்த்த உடனே தெரிஞ்சது தலைமை யாரு அப்படின்னு சொல்லிட்டு. லிட்டில் வெர்மிட்டை என் ஆர்டர் மீறி என்ன பண்றேன், நான் யாருன்றது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து அள்ளு நடுங்குது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த லிட்டில் வெர்மிட் வந்து அவனுக்குன்னு ஒரு கிங்டம் வச்சு ஆண்டுட்டு இருந்திருப்பான். அப்ப இவனை ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுவான், அது வேற யாரையும் கிடையாது நம்ம ஹீரோ தான். அப்ப அவனை ஜோபி மாதிரி அவன் ட்ரீட் பண்ணிருப்பான். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒழுங்கா எனக்கு கடியில வந்து சேர்ந்துக்கோன்ற மாதிரி ஹீரோ மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி பிரசன்ட்ட காட்டுறாங்க. என்னாச்சுன்னா தலைவன் நம்ம மிஸ்டர் ஜாம்பி ஹீரோ பார்த்த உடனே பேண்ட்லயே உச்சா போயிடுறான். அந்த அளவுக்கு பயம் அவனுக்கு. அப்படியே சாப்டர் முடிச்சு சாப்டர் 22 ஓபன் பண்ணாக்கா ஏதோ மூத்திர ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தா ஜாம்பியான இவனே வந்து ஹீரோ பார்த்து மூத்திர வச்சுட்டு இருக்கான். அந்த மேட் சயின்டிஸ்ட் அட்டாக் பண்ணுன்ற மாதிரி சொல்லும் போது ஐயா சாமி இதை விட்டுருங்கோ அப்படின்ற மாதிரி தான் கத்துறான். ஏன் அப்படின்னா இவன் வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி செருப்படி வாங்கலாம்னு சொன்ன இல்லையா, அப்போ 100ன்றதுனால என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா டவுலத்தை ஆள் சுத்திட்டு இருந்திருப்பாரு. ஒழுங்கா எனக்கு கையில வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ நிறைய வாட்டி மிரட்டி இருப்பான். அப்போ கேட்காத மாதிரி இவன் என்ன பண்றானா அவனை துண்டு துண்டா வெட்டி சஷிமின்னு சொல்லுவாங்க,
அதாவது இந்த கரியெல்லாம் வந்து காய போடாம பத்தில வெயில்ல அந்த மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு காய போட்டிருப்பான் இவனை. இது நம்ம மேட் சயின்டிஸ்டுக்கு தெரியாது இல்லையா? அந்த பரதேசி கத்திட்டு இருப்பான், டேய் நீ கத்துறடா, ஆனா என்னோட அன்டெட் பாடியே வச்சு ரோஸ் பண்ண ஆள்றா அவரு முன்னாடி போயிட்டு அப்புறம் நான் சண்டை போடுவேன்ற மாதிரி, ஆத்தா என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா அவன். அவனுக்கு தூக்கி வாரி போடுது, என்னடா அவ்வளவு தாங்கான சாமி இவனை பார்த்து பயந்து ஓடுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் இல்ல அங்க இருக்க எல்லாருக்குமே ஆச்சரியம் தான். இன்னும் கேட்டா ஹீரோ வந்து அவனோட ட்ரூ பவரே காமிக்கல, அதுக்கு முன்னாடியே பயந்து ஓட்டாப்ல ஆளு. ஐயோ என்ன பண்றது ஓடிச்சேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அது ஓடினா ஓடி போகுது, அதை விட்டு மத்த சாம்பிஸ் ரிலீஸ் பண்ணி இந்த பிரச்சனை இப்ப முடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல மேல இருக்க அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்காங்க ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவனுங்களா வந்து கீழே இறங்கி வரதா இப்ப இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் இருக்க பேஸ் இல்லையா, அது வந்து 11,000 ஸ்கொயர் மீட்டர் அடங்கொய்யால, அது எப்பறம் நம்ம போய் தேர்றது, எத்தனை நாள்டா ஆகுன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஒரு இதுவா இருந்தாலும் சரி டென்த் வச்சு எல்லாத்தையும் ஓவர் பவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்ராய் மாதிரி அங்க ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா அந்த ஃபைட்ல இருந்து எகிரி குச்சி கீழே ஓடி போயிட்டு அவன் பவர் ஸ்ட்ரைக் ஒன்று குடுறான் பாருங்க, அதுல அந்த இடமே வந்து ஓட்டை ஆயிடுது. அடங்கொய்யால லிஃப்ட் யூஸ் பண்ண ஏன்டா இதுக்குள்ள போறேன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கேன். லிஃப்ட்ல யூஸ் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அடடே ட்ராப் இருந்தா என்னடா பண்ணுவன்ற மாதிரி தான் அந்த ப்ளூ கலர் ஹேர் பொண்ணு பாக்குறா. அதுக்கு அந்த இடத்தோட சீஃப் என்ன சொல்றாருன்னா, என்ன ஒரு ட்ராப் இருந்தாலும் சரி ஓவர் பவர் பண்ணிட்டு வச்சுக்கேன், அதுக்கு முன்னாடி ஏதாவது நிக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவருமே பைத்தியக்கார மாதிரி எகிரி குதிக்க இங்க இருக்க இவனுக்குமே அறிவில்லையாடான்ற மாதிரி இந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கும். அப்படியே சாப்டர் முடிச்சு சாப்டர் 23 ஓபன் பண்ணா அந்த இடத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சரவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க அந்த பரதேசி அவனை பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு இடம் பெருசா இருக்கு, பட் அங்க யாருமே இருக்க மாதிரி தெரியல. அவனோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு ரீச் ஆயிடுறாங்க. வெளியே வந்து நம்ம வயலட் இருக்கா இல்லையா, அவளும் அந்த ப்ளூ கலர் பொண்ணு நிக்கிறா. அவங்கள வந்து உள்ள விட மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது, ஆக்சுவலி நார்மலான பிரசிடென்ட் தான். அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் இப்ப உள்ள போய் வேலை செய்யறதா இருக்காங்க. நம்மளே விட்டா நம்மளும் பாத்துக்கோல அப்படின்ற மாதிரி தான் ப்ளூ ஹேர் பொண்ணு சொல்றா. இருந்தாலும் அவங்க பெரிய ஆளுங்கன்றதுனால அவன் சைலண்டா நிக்கவும் இந்த பக்கம் அந்த மேட் சயின்டிஸ்ட் என்ன பண்றானா பிளான் ஏ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னா அந்த சாமரைன்னு ஒருத்தர் சொன்ன பத்தில அவன் கீழே போயிட்டு பார்த்தாக்கா பெரிய பைப் மாதிரி இருக்கு. அந்த பைப்ல ஒரு லெட்டர் நோட் இருக்கு. என்னன்னா இதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஜாம்பி இருக்கு, அதை வெளியே விட்டுறாதீங்க, ஆனா ஆம்பளைனா கை வைடா அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. என்ன தைரியம் தான் ஆம்பளை இருந்தா கை வைக்க சொல்றேன், அதை உடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்க வேண்டிய ஒரு நிமிஷம் பைத்தியக்கார மாதிரி பண்ணாதீங்கடா, அவன் தான் தூண்டுறானே நீ ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி பின்னாடி அந்த சீஃப் சொல்லுவோம். ஐயா பிளான் ஏ வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணுன்ற மாதிரி சொல்லுவோம். என்ன ஆகுதுன்னா இவனுங்க தொடாமலே அந்த பைப் வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகி அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து வருது. மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து ஓடுறாங்க, ஆனா அந்த சீஃபும் சாம்ராய் மட்டும் நின்றுட்டே இருக்காங்க. அதுக்குள்ள இருந்து வேற ஒரு விஷயம் வருது. அப்போ இந்த பக்கம் அந்த மேட் சயின்டிஸ்ட் கத்திக்கிட்டு இருக்கா, இந்த மனித இடமே அழிய போகுது, என்னோட சேர்த்து இந்த மொத்த உலகத்தையும் அழிக்கிறதுக்கான ஒரு எவல்யூஷன் ஜாம்பி வந்துடுச்சு பாவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவது வில்லனிஷா பேசிட்டு இருக்கவும் இந்த பக்கம் அந்த சாம்ராய்க்கு முன்னாடி ஒரு ஜாம்பி வருது. ஆனா அதை பார்த்தா ஜாம்பி கிங் மாதிரியே தெரியல, ஏன்னா பால் புட்டிய வாயில வச்சுட்டு குழந்தை மாதிரி இருக்குது. அதை பார்த்தவனே இவன் டென்ஷன் என்ன பண்றான்னா கொல்லலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுக்குவோம். அதுக்கு அந்த சீஃப் என்ன சொல்றாருன்னா, டேய் அவன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தானா கூட நீ அடிச்சு போட்டல, ஆனா இந்த மாதிரி வீக்கா ஜோவி மாதிரி இருக்கவன் தான்டா என்ன பெரட்டி எத்தா, அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் மிஸ் பண்ணாதறான்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இருடி ஒன்னு வெட்டி போடுற அப்படின்னு சொல்லிட்டு துண்டை வெட்டிடுறான். டே அப்பவே சொன்னேன்டா கேட்காதீரா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு மத்த சோல்ஜர்ஸ்லாம் அது சீஃப் வந்து வெளியே அனுப்புறாரு. என்னடான்னு பார்த்தா இவன் வெட்டினா இல்லையா அந்த சின்ன ஜாம்பி, அந்த ஜாம்பி இப்ப ரெண்டா ஸ்பிளிட் ஆகி இன்னும் 2 ஜாம்பி அங்க வந்துருது. இந்த கர்மாந்தரத்துக்கு தாண்டா சொன்ன கையை வைக்காதுன்ற மாதிரி சீஃப் பார்த்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தனித்தனியா ஸ்பிளிட் ஆகிட்டே இருக்கு. அப்படியே சாப்டர் முடிச்சு சாப்டர் 24 ஓபன் பண்ணா அந்த நேரத்தில் இந்த மேட் சயின்டிஸ்ட் தப்பிக்கணும் இல்லையா, அவனா பண்றானா மத்த ஜாம்பிஸை ரிலீஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம இங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஜாம்பிஸை ரிலீஸ் பண்றானா. அந்த ஜாம்பிஸ் வந்து இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ப்ளூ ஹேர் வச்ச பொண்ணு நின்றுட்டு இருக்கவும் கூட இருக்கவங்க எல்லாம் ஃபைட் பண்றேன்ற மாதிரி சொல்ல இல்ல எனக்கு வார்ம் அப் வேணும், நானே போய் சண்டை போட்டுக்கிறேன், இவ்வளவு பெரிய கும்பல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட பவர் வந்து இப்ப எடுத்து காமிக்கிறா. கையில இருந்து ஒரு ஸ்வாட் எடுக்கிறா. அது பார்க்க கோல்டன் கலர்ல நீட்டா இருக்குது. அதை வச்சு என்ன பண்றா அப்படின்னா கத்தி யூஸ் பண்ணாம காலை வச்சு போட்டு பரட்டி எடுத்துட்டு இருக்கா இந்த பொண்ணு. இந்த பொம்பளைக்கு கராத்தே கீத்த தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஓங்கி ஒன்று விட்டா பாருங்க அப்படியே வாய் வழியே வந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஜாம்பிஸ் எல்லாம் மேல பறந்துகிட்டு இருக்கு. அவனோட ட்ரீயை வந்து இன்னும் பவுமராங் மாதிரி யூஸ் பண்ணி அங்கிருந்து பறந்து எல்லாத்தையும் அச்சு போட்டுட்டு இருக்கா. யாரோட சைக்கோ மாதிரி பண்றான்ற மாதிரி யோசிக்க மேல பறந்த ஜாம்பிஸ் இருக்கு இல்லையா, இவ்வளவு நேரம் காலை யூஸ் பண்ணிட்டு இருந்தவ கத்தி எடுத்து அதை வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க அது எல்லாத்தோட தலை மட்டும் தனியா வந்து விழுது பாருங்க. இதுதான் அவரோட பவர் நினைக்கிறேன். இந்த ஊக்காங்க மாதிரி அந்த கத்தி கீழே போட்டு அதுக்கு மேல நின்றுட்டு இருக்கவும் சூப்பர் பிரசிடென்ட் நீங்க மாசு பண்ற மாதிரி ஒருத்தன் பாராட்டிக்கிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு வந்து அவங்க பவர்ஃபுல். இவங்களுக்கு மேலேயே அந்த ஆளுங்க இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பவர்ஃபுல் யோசிச்சு பாருங்க. இதை பார்த்தவொடனே இந்த மேட் சயின்டிஸ்டுக்கு செம கடுப்பு, இது என்னடா உட்ட ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செயின்ஸாவே மட்டும் வந்து நான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோட கேங்ல வந்து அந்த ஜாம்பி கிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல அந்த மாஸ்க் போட்ட ஜாம்பியோ கோட்டு போட்ட ஜாம்பியோ அந்த செயின்ஸா பைத்தியக்காரன் எங்க இருக்கான்னு தெரியல, திரும்பி வந்து நம்மள தான் மாஸ்க் திட்டு வருன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு மாஸ்க் போட்டுருக்கானுங்க. ஏன்னா கொரோனா வைரஸ் மாதிரி ஜாம்பி வைரஸ் பரவுதா, அதை வந்து இவங்க சுவாசிச்சாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதான் அந்த செயின்ஸாக்கோ நடந்தது. இப்ப கோட்டு போட்ட ஜாம்பி இவன் தால பாத்துக்கியாவா அப்படின்னு சொல்லிட்டு செயின்ஸாவோட போட்டோ எடுத்து அங்க இருக்க ஒரு ஜாம்பி கிட்ட கேட்கும். போனா அந்த பக்கம் பரதேசின்னு சொல்லிட்டு ஓடச்ச ஒரு ஜாம்பிக்கு ஜாம்பி வந்து மனித நேயமே காட்ட மாட்டேங்குது பாரு. ஆக்சுவலி மனித நேயம் கிடையாது ஜாம்பி நேயம். இந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஏன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது கிங் வந்து நம்ம பொறுப்பு கிடையாதுப்பா, அந்த நைஸ் செருப்படி வாங்கட்டுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த தம்மா தூண்டு ஜாம்பி இருக்கு பாருங்க, டே என்னடா இது சாமாட்டிதுன்ற மாதிரி பார்க்கும்போது வாங்க விளையாடலாம்ன்ற மாதிரி சொல்லி டே உன்னை தாண்டா அது விளையாட கூப்பிட்டு இருக்குன்ற மாதிரி அவன் பார்க்கவும் அது ஏன் கூட விளையாட போறேன் அதோ விளையாட்ட காட்டுறான் பாருன்னு சொல்லிட்டு துண்டு வெட்டி போட்டுட்டே இருக்கான் பாருங்க. அப்ப அவன் என்ன பண்றான் தப்பிச்சு ஓடுறான் பாருங்க. ஆம்பளை அந்த நில்றா கொண்டி
மோதிக்கலாம் வாடான்ற மாதிரி அந்த சாம்பராய் கூப்பிடுவோம். அந்த குழந்தை வாயில இந்த பிடியில தூக்கி போட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஒரு பொண்ணு மாதிரி மாறுது. இப்போ நான் பண்ணுவேன், நான் பார்க்க தான்டா ஆம்பளை ஆனா ஒரிஜினலா நான் பொம்பளடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. என்ன கர்மாந்திரடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கவோ அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனாஸ் நான் சீரிஸ்ல வேணும்னு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சந்திக்கும் வரை டாடா பை பாய்.